வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 22க்கான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா வந்திருக்காங்க. அவங்க நேராக நம்ம ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, நான் உன்னை அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்றேன், நீ கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, காலேஜில் நம்ம 2 பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ என்ன தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சாரிடி, உண்மையாகவே எனக்கு யாருன்னு தெரியல, இல்லைன்னா நான் எப்படியும் உன்னை கண்டுக்காம வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, சரி, ஏதோ யாருன்னு தெரியாம வந்திருக்க, இங்கதான் நீ இருக்க போறியா, என்னைக்கிடி வந்த? ரேவதி சொல்றாங்க, நான் நேற்று நைட்டு தாண்டி வந்தேன். திவ்யா சொல்றாங்க, அப்புறம் என்ன, 4 days இங்க ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, திவ்யா, நீ உன்னோட ஹனிமூனை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்க, இதுல ஏன் நான் உங்களுக்கு வேற சொம மாதிரி, நீ ஜாலியா இரு, எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, என்னடி இப்படி பேசுற, இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லவ் எல்லாம் வச்சுக்கலாம், நம்ம ஜாலியா ஒரு 1 week ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி ரூமுக்குள்ள வராரு. கார்த்தி வந்ததோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா கார்த்தி யாரு அப்படின்னு திவ்யா கிட்ட இன்ட்ரோ பண்ணணும். திவ்யா ரேவதி கிட்ட, சரி உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுல்ல, உன் ஹஸ்பண்ட் எங்க? அப்ப கார்த்தி வந்து நிக்கிறாரு. திவ்யா கார்த்திய பார்த்து, இவருதான் உன்னோட ஹஸ்பண்டா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, நல்ல செலக்ஷன் தான் ரேவதி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க போல. அப்ப ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரேவதி நினைக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கும் பொழுது நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இவகிட்ட நிறைய பீட்டர் விட்டுருக்கேன், அதான் இப்ப இவ கேக்குறா, இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. திவ்யா கேக்குறாங்க, என்னடி, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கும் அமைதியா இருக்க. அப்பதான் திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா தானே இருக்காரு, அவரு பேர் என்ன? ரேவதி கார்த்திய பார்த்து, இவர் பேரு ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, இவகிட்ட மட்டும் எனக்கு லவ் மேரேஜ் இல்ல, அம்மா கட்டாயப்படுத்தி வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவா, அதனால இவகிட்ட இப்போதைக்கு போய் சொல்றதுதான் நல்லது அப்படின்னு ரேவதி நேரா திவ்யா கிட்ட, திவ்யா, நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போயிட்டு, ஃபர்ஸ்ட் யாரு ப்ரொபோஸ் பண்ணதுன்னு தெரியுமா? நான் தான். அப்ப திவ்யா சொல்றாங்க, சும்மாவா, ஆளு பக்கா ஸ்மார்ட்டா இருக்காரு, அப்புறம் இவருக்கு ப்ரொபோஸ் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, திவ்யா, நீ இப்பதான் ஊருக்கு வந்திருக்க, நம்ம பேச வேண்டியது எல்லாம் அப்புறம் பேசலாம், சரியா? நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இது கேட்டதோட திவ்யாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, ஏங்க போய் சொல்றீங்க? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் போய் தான் சொன்னேன், அத ஃபர்ஸ்ட் காதுல வாங்கிக்கோ, நான் இப்படி சொல்றதுனால நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச, அப்புறம் அவ்வளவுதான். இத கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எப்படி உங்களோட விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துப்பேன், நானே என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன், நீங்க நான் பக்கத்துல வந்தாலே எரிஞ்சு விழுறீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், அதோட உங்க பக்கத்துல வரணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல, ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட லவ்வர் அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படிங்கறதான் கேட்டனே தவிர்த்தேன், மத்தபடி எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. இது கேட்டதோட ரேவதியோ சரி சரி போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் மாயா அந்த பக்கமா வராங்க. மாயா நேரா ரேவதி தனியா நிக்கிறத பார்த்துட்டு, இந்த ரேவதி தனியாதான் இருக்கா, அது வரைக்கும் நல்லது, மகேஷ மட்டும் இந்த டிரைவர் ராஜா எங்க கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா பையல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம மாயா கோவத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல
நம்ம ரேவதி நேரா ரூமுக்கு போறாங்க. அப்பதான் திவ்யா நேரா ரேவதியோட ரூம் கதவை தட்டுறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு. ரேவதி போயிட்டு கதவை திறக்க திவ்யா கேக்குறாங்க, ஏண்டி கதவை திறக்க இவ்வளவு நேரம் ஆகிட்டு? அப்ப திவ்யா கேக்குறாங்க, என்ன ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏய் அப்படியெல்லாம் இல்லடி. உடனே திவ்யா சொல்றாங்க, சரி இன்னைக்கு நைட்டு ஒரு சின்னதா பார்ட்டி நடத்துறாங்க, நீ வந்துரு. ரேவதி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட கார்த்தி கேக்குறாரு, யாரு? ரேவதி சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு திவ்யா தான் வந்திருந்தா. கார்த்தி கேக்குறாரு, என்ன சொன்னாங்க? ரேவதி சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு ஏதோ பார்ட்டியா, அவ என்ன கூப்பிட்டுருக்கா. கார்த்தி சொல்றாரு, சரி போயிட்டு வாங்க. ரேவதியும், எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, அந்த ராஜா ரேவதி அப்படின்னு ஒரு ரூம்க்கு வந்திருக்காங்கல்ல, அவங்கள நீங்க ஏதாவது ஒரு வேலை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட ரூமுக்கு நம்ம கார்த்தி ராஜா அனுப்புனது மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் ரேவதிக்கு அனுப்புங்க. ரேவதி பார்த்துட்டு டென்ஷன் ஆகணும். மேனேஜர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு. அப்புறமா கார்த்தி ஒரு முக்கியமான விஷயமா வெளியில வராரு. மேனேஜர் நேரா ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு ரேவதிக்கு புக்கே கொடுக்குறாங்க. ரேவதி அந்த புக்கே பார்த்துட்டு யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னாரு, அதோட உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு. ரேவதி சொல்றாங்க, எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா, இங்க பாரு, எனக்கு தேவையானத நானே ரெடி பண்ணிப்பேன். நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்லி செய்ய சொல்லிப்பேன். தேவையில்லாம அவர் சொன்னாரு, இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு நிக்காதீங்க, போங்க அப்படின்னு சொன்னதோட மேனேஜர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி அங்க இருக்கிற பூங்கத்தெல்லாம் ஒடிச்சு போடுறாங்க. கார்த்தி ரூமுக்குள்ள பாக்குறாரு. எங்க பார்த்தாலும் பூங்கத்தை ஒடிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்தி கேக்குறாரு, மறுபடியும் என்னாச்சு? ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, முதல்ல நீதான் அந்த புக்கே எனக்கு கொடுத்துருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தர காசு கொடுத்து வர சொல்லி போய் சொல்லியிருக்க. எங்க அம்மா தான் உனக்கு தேவையான காசு கொடுத்துட்டாங்க போலயே, அதனாலதான் அந்த காசை வச்சு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன இந்த அளவுக்கு தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை அடையணும் அப்படிங்கிற ஆசையில எல்லாம் நான் இங்க வரல. மறுபடியும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதோட திவ்யா நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு திவ்யா வேற போன் பண்றா. பார்ட்டிக்கு வர சொன்னா, நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப கார்த்தி அமைதியா இருக்காரு ரூம்ல. மாயா நேரா அந்த பார்ட்டிய போய் பாக்குறாங்க. பக்கத்துல உள்ள மேனேஜர் கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, புதுசா ஏதோ 4 கப்பல்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி தேங்க்ஸ் கிவிங் மாதிரி கொடுக்குறோம். இது கேட்டதோட மாயாவும், அப்படியா, யார் வரா? அவர் கார்த்தியோட பேரையே சேர்த்து சொல்றாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா அந்த பார்ட்டில என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ரேவதி இங்க இருந்து பார்ட்டிக்கு வராங்க. திவ்யா நேரா ரேவதியை பார்த்து, என்னடி நீ மட்டும் பார்ட்டிக்கு வந்திருக்க, உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வருவ அப்படின்னு பார்த்தேன். ரேவதி சொல்றாங்க, அவருக்கு கொஞ்சம் தலைவலி, அதனால அவர் வரல. கார்த்தி ரூம்ல ரேவதி போனை வச்சுட்டு போறத பாத்துட்டாரு. உடனே கார்த்தி போன் எடுத்துக்கிட்டு நேரா ரேவதி கிட்ட குடுக்கறதுக்காக வராரு. அப்ப நம்ம ரேவதி ரூம்ல இருக்காங்க, அந்த பார்ட்டில இருக்காங்க. கார்த்தி நேரா ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. துர்கா சொல்றாங்க, உன் ஹஸ்பண்டுக்கு கொஞ்ச நேரம் கூட உன்னை தனியா விட முடியாது போல, உடனே வந்துட்டாரு. இத பார்த்ததோட ரேவதி திரும்பி பாக்குறாங்க. கார்த்தி நிக்கிறாரு. ரேவதி நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, உங்க போனை மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டீங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா போன் வேணும்ல, அதான் கொடுக்க வந்த. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ரெசார்ட்ல தானே இருக்கேன், எங்க போக போறேன், எனக்கு என்ன எமர்ஜென்சி வரப்போகுது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, ஏதாவது ஒரு வகையில என்ன கிட்ட நெருங்கி வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, உன் போனை நாம கொடுக்க வந்தேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப திவ்யா நேரா கார்த்தியை நிப்பாட்டுறாங்க. ராஜா எங்க போறீங்க? கார்த்தி திரும்பி பாக்குறாரு. ரேவதி சொல்றாங்க, அவருக்கு கொஞ்சம் ஹெட்ஏக் மாதிரி இருக்கு, போகட்டும்,
திவ்யா சொல்றாங்க, அப்பதான் புருஷனுக்கு ஹெட் ஏக்குன்னு சொல்லிட்டு நீயும் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இங்க பாருடி, நீ என்ன நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு உன்னால போக முடியாது. இங்க பாரு, இன்னும் 3 days தான் நம்ம ஒன்னா ஸ்டே பண்ண போறோம். நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணான்னு. இங்க பாரு, உனக்கும் ஹஸ்பண்டுக்காகவும் ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, ஏய் துர்கா, திவ்யா அதெல்லாம் எதுவும் வேணாம். திவ்யா சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய கூப்பிடுறாங்க. ராஜா நீங்களும் வாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தியும் வராரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ராஜா உன்னை அப்பவே நான் வரவேணான்னு சொன்னேன், தேவையில்லாம இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்ததுனாலதான் அவ பாட்டு அப்படி இப்படின்னு சொல்றா. நீ வரத்துக்கு முன்னாடி அவ இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. நீ தேவையில்லாம இங்க வந்துட்டு எனக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி ரேவதி வந்து டிரைவர் ராஜாவை பத்தி திட்டுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இப்ப கூட இந்த இடத்த விட்டு போறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சோ இதை கேட்டுட்டு அந்த ரேவதி சொல்றாங்க, இதுக்கப்புறம் நீ போனீன்னா கண்டிப்பா வந்துட்டு திவ்யா ஏன் மேலதான் கோவப்படுவா. அவ என்ன தப்பா நினைக்கணும், அதானே உனக்கு வேணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க போனதோட திவ்யா வந்துட்டு நம்ம ராஜா ரேவதி அப்படின்னு ஒரு கேக்ல எழுதி அவங்க 2 பேரையும் கேக் வெட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி வந்துட்டு கேக்க பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. ரேவதி திவ்யாட்ட, திவ்யா என்னடி இதெல்லாம், இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? அப்ப திவ்யா சொல்றாங்க, ஏய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லயே நீதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க, நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். அந்த மூமெண்ட்ஸை நாங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் உனக்கு சர்ப்ரைஸா கேக் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அத போய் இவ உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு நம்ம ரேவதி கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, சரி வா கேக் வெட்டு அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. திவ்யா கேக்குறாங்க, என்னடி பண்ற, உன் ஹஸ்பண்டோட கைய பிடிச்சி கேக் விட்டுடி. என்னடி 2 பேரும் யாரோ எவரோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேருமே லவ்வர்ஸ் தானே, ஏதோ யாரோ எவரோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, என்னங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டதோட கார்த்தி திரும்பி பாக்குறாரு. யாரடா அவ கூப்பிடுறா? ரேவதி கேக்குறாங்க, எப்பவுமே உங்களுக்கு குறும்புதான், நான் உங்களைதான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சு நீங்க பின்னாடி திரும்பி பாக்குறீங்க, வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா என்னம்மா நடிக்கிறா அப்படின்னு. அந்த இடத்துக்கு கார்த்தி வந்ததோட நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியோட கைய பிடிச்சு கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டினதோட நம்ம ரேவதி ஒரு கேக் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னடி பக்கத்துல ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்குற, அவரு எதுவும் தப்பா நினைக்க போறாரு, நீ அவருக்கு கொடு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம கார்த்திக்கு கேக் ஊட்டி விடுறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்ன சார் உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா, நீங்களும் கேக் ஊட்டி விடுங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஊட்டி விடுறாங்க. அப்புறம் இதை வந்துட்டு திவ்யா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து நேரா அவங்க அம்மா சாமுண்டி சிரிக்க அனுப்புறாங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி போட்டோ எடுக்கிற? திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, இத உங்க அம்மாவுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், உங்க அம்மாவை எதிர்த்து தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அதான் உங்க அம்மாவுக்கு ஒரு சரியான பதிலடி மாதிரி இருக்கட்டுமேன்னு அனுப்புனேன். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? திவ்யா சொல்றாங்க, ஏ ரேவதி இதெல்லாம் ஒரு கெத்து தான் அப்படின்ட்டு. அப்ப திவ்யா நேரா ரேவதி கிட்ட பூ கொடுத்து இத உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து தலையில வச்சு விட சொல்லு. இது கேட்டதோட ரேவதியும் நேரா கார்த்தி கிட்ட பூவை கொடுக்குறாங்க. கார்த்தி ரேவதியோட தலையில பூ வச்சு விடுறாரு. இது எல்லாத்தையுமே மாயா தூரத்துல இருந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சு வந்தோம், இங்க என்ன நடக்குது, இந்த திவ்யா ரேவதியோட ஃப்ரெண்டு எங்க இருந்து வந்தா, நம்ம எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கலான்னு பார்த்தா இவ 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்துருவா போலயே. அப்ப மாயா நினைக்கிறாங்க, விடக்கூடாது இத அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா நேரா ராஜாட்ட, ராஜா
நீங்க 2 பேருமே பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. உங்களோட லவ் ஸ்டோரியை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்லுங்களேன். உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, திவ்யா அத பத்தி நான் அப்புறமாட்டி சொல்றேனே, கொஞ்சம் பொறுமையா இரு. திவ்யா சொல்றாங்க, இல்ல ரேவதி, இன்னைக்கு இல்லைன்னா நான் என்னைக்கு கேட்க போறேன், நீ சொல்லு. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி நான் சொல்றேனேன்னு கோவப்படாத. இவரு என் வீட்டுல டிரைவரா தான் இருந்தாரு. அவரை பார்த்ததோட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. அம்மா கிட்ட இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் சரி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. டிரைவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அம்மாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனா நான் தான் பிடிவாதம் பண்ணி இவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கட்டிக்கிட்டேன். இதை கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, சரியான போல்டு தாண்டி நீ. எப்படி வந்துட்டு அம்மாவே எதிர்த்து வீட்டுல உள்ள டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னா நீ பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி இதையெல்லாம் கேட்டுட்டு, அடி பாவி, இப்படியெல்லாம் போய் சொல்ற அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, எல்லாரும் சேர்ந்து மறுபடி கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ரூமுக்கு. மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு, இதுங்க வீட்டுக்கு போகையில நர்வஸா தான் போகுங்க போலே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு அந்த போட்டோ போகுது. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நேரா வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட என்னாச்சு அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ ரோஹிணி, என்ன சொன்ன? ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பாத்தியா? அங்க கேக்க வெட்டி ரேவதி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா, செம்ம ஹாப்பியா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போட்டோஸ காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட ரோஹிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிம்மா, ரேவதிக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் என்னைக்குமே அவளை நாங்க குறை சொல்ல மாட்டோம். அவளோட முடிவுக்கு நாங்க சரின்னு தான் சொல்லுவோம். அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுனாலதான் நாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். மற்றபடி அவளை இந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிற முடிவெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஏதோ அவள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ராஜராஜத்தை போட்டோவை காமிச்சதோட ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி இப்ப சந்தோஷமா? தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கல்ல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா, எனக்கு அது போதும். என் கண்ணு முன்னாடியே அவ சந்தோஷமா இருக்கிறாள்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ராஜராஜா இருக்காருல்ல, அவர் மயில்வாகனத்துக்கிட்ட போட்டோவை காமிக்க மயில்வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாமா, உங்க 2 பேரும் எங்க பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பரவாயில்லையே, 2 பேரும் இப்ப சமாதானம் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.